முழங்காலுக்கான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில நிறைய வகையான ப்ராஸ்தெசிஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. ஆனா அதிகம் பேர்த்துக்கு பரவலா பயன்படுத்திட்டு இருக்கிறது கோபால்ட் மற்றும் குரோமியம் உலோக கலவையினால் ஆன அந்த அலாய் தாங்க. இது கிட்டத்தட்ட 15 இருந்து 20 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாதுங்க. இதுக்கு அடுத்த கட்டமா ஒரு சிலருக்கு மெட்டல் அலர்ஜிஸ் இருக்கும். சாதாரணமான விஷயங்கள் நம்ம மேல பட்டாலே அவங்களுக்கு ரொம்ப அதிகமா சருமத்துல அலர்ஜி இருக்கும். சோ அப்படி இருப்பவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாங்க. ஒன்னு கோல்டு நீ அப்படின்னு சொல்லுவோம். இதுல அந்த கோபால்ட் மற்றும் குரோமியத்துக்கு மேல டைட்டானியம் நியோபியம் அப்படின்ற வகையான உலோகத்தை இவங்க பூசி வச்சிருப்பாங்க. சோ இதனால அவங்களுக்கு அலர்ஜிக்கான சான்சஸும் குறைவு, பயோ கம்பேட்டபிலிட்டியும் நல்லா இருக்கும். 20 வருஷம் உழைக்கக்கூடிய அந்த மூட்டு 30 வருஷம் கூட உழைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மாற்றா ஜிர்கோனியம் ஆக்சைடு அப்படின்ற வகையான அந்த உலோகத்தினால் ஆன அந்த இம்ப்ளான்ட்டும் பயன்படுத்திட்டு இருக்கும். இதுவும் ஆவரேஜா 25 இருந்து 30 வருஷம் வரைக்கும் பயன் தரும் சொல்லுவாங்க. சோ யங் பேஷண்ட்ஸ்க்கு எதர் கோல்டு நீ இல்லைன்னா இந்த ஜிர்கோனியம் அலாய் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம செராமிக்னால ஆன அந்த மூட்டு மாற்று இதுவும் நமக்கு ப்ராசஸ் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் விலை அதிகம். அதனால நான் பெருசா பயன்படுத்துவது கிடையாது.